வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோவை தான் அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9x16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன், ஒரு 7 செகண்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். கரெக்டாக 1.5 செகண்ட் கொடுத்துக்கோங்க. ஷார்ப்பாக 1.5 செகண்ட் கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைட்மெண்ட்டாக இருக்கா, ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகிருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு அலைட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் வேணுனாலையும் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். லைனர் மாஸ்க் எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லைனர் மாஸ்க் எஃபெக்டை செலக்ட் பண்ண வாட்டி ஃபஸ்ட்டு அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் சைடு செட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனே ஃபெதர் இருக்கும், அதை வந்து ஒரு 25 இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த லைனர் மாஸ்க்கை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி கார்னரில் செட் பண்ணிடுங்க. ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதை வந்து கீழே இந்த கார்னரில் வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ அந்த லைனர் மாஸ்க் ஆட் பண்ணியிருப்போம், அதில் வந்து செட் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு எகைன் ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். சாங்கோட லிங்க்கு வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 15 செகண்ட் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் ரைட் கொடுத்துருங்க. அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. ஆடியோ எத்தனை செகண்ட் இருக்கோ அத்தனை செகண்ட் உங்களுக்கு ஃபோட்டோ இருந்தால் போதும். இப்போ வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வாட்டி வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.